Hi students, welcome to our channel. So 12th standard के public exam 2025 கான paper valuation சரியா எல்லா districtsலயுமே வந்து paper valuation இன்னைக்கு அதாவது 4/4/2025ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போவுமே முன்கூட்டியே நமக்கு அஃபிஷியலான ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பட் இந்த வருஷம் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணலை. இன்னைக்கு தான் வந்து இந்த ஆன்சர் கீயே வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ அஃபிஷியலாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னுடையது 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ. இதில் நமக்கு ஒரு சில ஆன்சர்ஸ் எக்ஸ்ட்ராவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் நல்ல மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எக்ஸாம் அன்னைக்கு ஆன்சர் கீ போட்டப்போ ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருந்தோம். பட் அவங்க அஃபிஷியலாக கொடுத்ததுல 2-3 ஆன்சர்ஸ்க்கு கூட கரெக்டான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி வெரி கிரேட், செகண்ட் ஒன் மோட்டிவேட்டட், தேர்ட் ஒன் ஸ்ட்ராங், ஃபோர்த் கொஷின் ஆக்குபைட், ஃபிஃப்த் கொஷின் அன்ஃபார்ச்சுனேட்லி, சிக்ஸ்த் கொஷின் பிளஷர், செவன்த் கொஷின் ஃபாரின், எயித்து கொஷின் ஸ்டிமுலேட், 9th கொஷின் ஃபினாலி, 10th கொஷின் செட் ஆஃப், 11th கொஷின் கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. இதில் வந்து நிறைய பேர் நம்ம சொல்லியிருந்தோம். சிலர் வந்து இதில் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்னு இருக்கே சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது ஆன்சர் வராதுன்னு சொல்லியிருந்தோம். அவங்க அதே மாதிரி கொடுக்கல. அப்புறம் கேண்டீஸ், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், ஃபாக், டு வெயிட் ஃபார் த சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர், அமாங், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கான்சிக்வென்ட்லி, ஏஃப்யூ, த 20 1 மார்க்குமே நாம் என்ன கரெக்டான ஆன்சர்னு சொல்லியிருந்தோமோ அதுதான். அடுத்ததா அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்த்துக்கிறங்க. சரியா? இதான் வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பாருங்கள். 23ல ஏ வந்து மெட்டாஃபர். நமக்கு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதான் கொஷின் பேப்பர். 23ல ஏ மெட்டாஃபர் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் 25ல பி பர்சானிஃபிகேஷன் சொல்லியிருந்தோம். 25ல பி வந்து நமக்கு பர்சானிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே போல் ரைம் ஸ்கீம் வந்து ஏபி கொடுத்துருந்தோம், ஏபி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராமர். இந்த கிராமர் பார்த்தீங்கன்னா 27க்கு ப்ளீஸ் டெல் மீ த ட்ரூத், சாரி ப்ளீஸ் டெல் மீ த டைம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டெல் மீ த டைம்க்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டெல் மீ த டைம் ப்ளீஸ் போடாமல் டெல் மீ த டைம் அப்படின்னு போட்டிருந்தா கூட மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 28க்கு the prizes were being distributed by the chief guest. The prizes were being distributed by the chief guest. 29 if we do not plant more trees we cannot save our planet னு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ do not cannot ஏன்னா without changing the meaning. அவங்க அதுக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க. நீ ஒருவேளை பாசிட்டிவாக மாற்றி எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இஃப் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேன் சேவ் அவர் பிளானட். இந்த மாதிரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 30 பார்த்தீங்கன்னா the manager said that he or she would speak to me, him, her, you, they on Friday ன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. would speak to me, him, her, them, us on Friday. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இஆர்சி வந்து போயம்க்கு 1 மார்க்கு, போயட் நேம்க்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு. அடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இந்த ரிலேட்டடாக இருந்தால் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோகன் ரைட்டிங் இதெல்லாம் கேட்டிருந்தேன். இந்த 39ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த பை சார்ட் 39ல் ஃபர்ஸ்ட் கொஷின் 55 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணி எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லைனா இந்த மாதிரி தனித்தனியாக டான்ஸ் 35, ட்ராமா 20 அப்படின்னு எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி எழுதியிருக்கேன் சார்னு, அதுக்கும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. அடுத்து 5 மார்க் கொஷினுக்கு இதெல்லாம் ஓகே. இந்த கொஷின் 46ல் ஏல செகண்ட் கொஷின். இதில் வந்து ஏ வருமா சம் வருமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம டவுட்டில் இருந்தோம் இல்லையா? 46ல் பியில் செகண்ட் கொஷின், சாரி ஏல செகண்ட் கொஷின். ஷி பாட் டேஸ் யூஸ்ஃபுல் கேட்ஜெட். இல்லை ஏ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சிலர் சம் போட்டிருந்தா சொல்லியிருந்தீங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஏ, சம், எவ்ரி, மை, ஹிஸ், ஹெர், திஸ், தட்னு இதில் என்ன ஆன்சர் எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வுட்டு, இதுக்கு வந்து எலிசிட், இலிசிட்.
அதே போல் எரர் ஸ்பாட் மோர் வராதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே டூ பிரேக்கு, இங்கே பட் ஆல்சோ, இங்கே அலாங், இதை வில்லுன்னு மாற்றணும். அதே தான் அலாங், அதே ஆணும் கொடுக்குறதுக்கு ஆணுக்கும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ. சரியா? நம்ம டென்டேட்டிவாக கொடுத்ததை விட இதில் வந்து நம்ம இதில் எப்படி ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நமக்கு வேல்யூஷன் நடக்கும். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸினுடைய ஆன்சர் கீ நான் தரேன். தேங்க்யூ.